الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى: أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: يجتهد فيه ما لا يجتهد في غيره أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் என்பருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்தில் உண்டான முக்மீனான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலம் எல்லாம் அவனை வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நல்ல தௌஃபீகை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனித ரமலான் மாதத்தினுடைய 23வது தராவிகை நிறைவேற்றி விட்டிருக்கிறோம். 26 ஜுஸுக்கள் ஏறத்தாழ நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 4 ஜுஸுக்களே பாக்கியாக உள்ள ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனித ரமலான் மாதமே சிறப்பானது. அதில் கடைசி 10 என்பது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் என்கின்ற குர்ஆன் இறக்கப்பட்ட நாட்கள் வருகிறது. புனிதமான நல்ல அமல் என்று சொல்லுகின்ற இஅ்திகாஃபுடைய அமல்கள் இந்த 10 நாட்களில் வருகிறது. நம்முடைய பாவ மன்னிப்புகளும் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த 10 தினங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அனுசரித்தார்கள் என்று சொன்னால், ஹதீஸ்களில் எப்படி வருகிறது? யஜ்தஹிது ஃபீஹி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமலானிலே மற்ற அல்லாத இந்த முந்தைய 10களில் அல்லாத அளவிற்கு இந்த கடைசி 10ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்வார்கள். யஜ்தஹிது ஃபீஹினா ரொம்ப அதிகமான உழைப்பை இந்த 10 நாட்களிலே மேற்கொள்வார்கள். முதல் 2 10களில பார்க்க முடியாத அளவிற்கு, எந்த அளவுக்கு? ஷத்த மிஹ்ஸரஹு, தன் வேட்டியை வரிந்து கட்டி கொள்வார்கள். வேட்டியை வரிந்து கட்டினா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, தன்னுடைய கீழாடையை சுருட்டி கொள்வார்கள் என்ற அர்த்தம். தமிழகத்தில் அதிகம் சொல்வதுண்டு. வேகமாக ஒருத்தர் வேலையில இறங்கி விட்டால் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிட்டாருப்பா என்று சொல்லுவோம் இல்லையா. அந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அந்த பிந்தைய 10 நாட்களிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்பதாக ஹதீசுகளிலே வருகிறது. காரணம், இவ்வளவு நல்ல வாய்ப்புகளை இந்த நாட்கள் தனக்குள்ளே பெற்றிருக்கிறது. பொதுவா நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற போது, மன்னிப்பின் வாசல்கள் திறக்கப்படுகிற போது, பல ஆண்டுகள் வணங்கிய நன்மைகளை பெற்று தருகிற புனித இரவுகள் வருகிற போது அந்த நல்ல வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும். நல்ல வாய்ப்புகளை கிடைக்கிற போது அதை பயன்படுத்துமாறு மார்க்கம் நமக்கு படிக்கிறது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த எகிப்திலிருந்து வெளியே வரணும். இப்ப பாலஸ்தீன் போய் குடியேறணும். அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு ஒரு வசியத்து இருந்தது. என்ன வசியத்துன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்திருந்தார், நீங்க எகிப்தை விட்டு போகும்போது என்னுடைய கபரை இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுங்க. பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வசியத்து இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் எப்போ அடக்கப்பட்டது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் வகைகளில் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களை கொண்டு போய் அமர்த்துகிற அந்த பணியில இவர்களுடைய ஜனாதாவையும் பெட்டியை தூக்கிட்டு போனப்ப எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியல. எல்லார்ட்டையும் கேட்கிறாங்க. அப்போது செய்தி கிடைத்தது, ஒரு மூதாட்டி, ரொம்ப வயசு உள்ள ஒரு ஆளு, அவங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க இருக்குன்னு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள். போய் அந்த பெண்ணிடத்துல இந்த கபர் எங்க இருக்குன்னு கேட்டபோது அந்த அம்மா சொல்லுச்சு, நான் கபர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை காட்டியும் கொடுக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, நாளை சொர்க்கத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க துஆ செய்யணும். அல்லாஹ்ட்ட உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கிறேன் என்னுடைய நியத்து கபூல் ஆகும்னா அந்த வாய்ப்பு எனக்கு தரவில்லை, நான் காட்டி தருவேன். சொர்க்கம் கிடைக்கிறது ஒன்று இருக்கு,
அது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சொர்க்கத்தில் இருக்கணும்ன்றது ஒரு நிபந்தனை. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களாம். இந்த பெண்மணி இப்படி கேட்கிறாரு, என்ன செய்யறது என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னானா, அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார், வேற வழி இல்லை. அதை செய்தால் மட்டும்தான், நீங்கள் அப்படி ஒரு துவாவை என்னிடம் செய்தால் மட்டும்தான் அந்த பெண்மணி காட்டி கொடுப்பார் என்றால் நீங்க அப்படியே இடத்துல துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்தார்கள். அந்த பெண்மணி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை காட்டினார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அப்புறம் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு தான் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்து தேசத்திலிருந்து ஒட்டு மொத்தமா பனு இஸ்ரவேலர்கள் யாரும் இங்கே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த நாட்டை விட்டு புறப்பட்டார்கள். நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பயன்படுத்துகிற பண்பு நமக்கு வர வேண்டும். மன்னிப்பு நம்மை நோக்கி வருகிறது. உங்களிலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். நரக விடுதலையை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த புனித நாட்களில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்காமல் இருந்தால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரபியான ஒரு தோழர் இருந்தார். பெருமானாரோடு எப்போதும் இருப்பார். பகலெல்லாம் ரசூலுல்லாஹ் தான் இருப்பாங்க. அவர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். போங்க, வீட்டுக்கு போங்க, நீங்கள் இளம் வயது மனிதர், புது மனைவி எல்லாம் இருக்கிறார்கள், வீட்டுக்கு போங்க அனுப்பி வைப்பாங்க. அவர் வீட்டுக்கு போவார். ஆனா கொஞ்ச நேரத்தில் வீட்டு திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய படிக்கட்டில் வந்து உட்கார்ந்துக்குவார். ரசூலுல்லாஹ்வை பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டு ஒரு நாள் வீட்டில் உறங்குகிறார்கள். யதார்த்தமாக கதவை திறந்தா வாசப்படியில ரபியா படுத்திருக்கிறார். என்ன ரபியா, போலையா? யார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனேன், அங்க போனாலும் உங்க நினைப்பு எனக்கு வந்து விட்டது, நான் வந்து விட்டேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், செல் ரபியா, ரபியாவை கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்னிடத்துல என்ன கேட்கிறீர்கள், அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறேன் என்று சொன்ன போது அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கலாம், வாழ்வாதாரத்தை கேட்கலாம், வாழ்க்கையின் உயர்வை கேட்டிருக்கலாம், என்னென்னையோ விஷயம் இருக்கிறது அல்லவா. உயர்ந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், அதற்காக வேண்டி எனக்கு துஆ செய்யுங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அதிகமா சஜிதா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்வான் என்று சொன்னார்கள். என்று இந்த ஹதீஸ்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறதுனா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற போது தப்பிவிடக்கூடாது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள், நன்மைகள் அதிகம் சேர்க்கிற சூழல்களை அல்லாஹ் இந்த இறுதி பத்திலே நமக்கு தந்திருக்கின்றான். ஒரு சஹாபி ரலியல்லாஹு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டா ஒரு கீராத் நன்மை என்று சொன்னார்கள். சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்க, அதுதான் தெரியுமே. அடுத்து சொன்னார்கள், ஜனாசாவில் போய் அடக்கம் செய்கிற வரை இருந்தால் 2 கீராத் நன்மை என்று சொன்ன போது சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள், கதுலையனா கீராத்தன் கதீரா, அதிகமான கீராத் நன்மைகளை நாங்கள் இழந்து விட்டோமே. ஜனாசாவில் கலந்துக்குவோம், ஜனாசா தொழுகை முடிஞ்சோட நாங்கள் பிரிஞ்சிருவோம். சில பேர் அந்த ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, கடைசி வரை அந்த கபூர்ல போய் நின்று விட்டு நீங்கள் வந்தால் உங்களுக்கு 2 கீராத்து நன்மை கிடைக்கும். ஒரு கீராத்துனா உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சா என்ன நன்மை, அந்த நன்மை. 2 கீராத்துனா 2 உஹது மலை அளவுக்கு தங்கங்களை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ. சஹாபிகள் கவலைப்படுகிறார்கள், இந்த நன்மையை நம்ம செய்யாம போயிட்டோமே. இந்த இறுதி நாட்களை, ரமலானுடைய இறுதி பகுதியை அடைந்திருக்கிற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டுகோள்கள் என்ன? சாதாரணமாக நாட்களை போல இந்த கடைசி தினங்களை நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. ஒவ்வொரு நிமிடங்களும் வழித்துளிகளும் இதிலே புனிதமானது. எந்த அளவுக்குன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க மஸ்ஜிதிலேயே அமர்ந்து விட்டார்கள். ஏத்திகாஃப்னு சொல்றோம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மட்டும் அமரவில்லை. ஐகலாஹுதா, இரவு நேரம் ஆயிட்டா முதல் 2 பத்துகளில் கூட குடும்பத்தை எழுப்ப மாட்டார்கள். கடைசி பத்திலே தன் குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். அஹ்யா லைலஹு, அதன் பகல் மட்டுமல்ல இரவையும் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள், தொழுகைகளிலே கழிப்பார்கள். அதைத்தான் நாம் ஏத்திகாஃப் என்று சொல்லுகிறோம். ஏத்திகாஃப் என்கின்ற உயர்ந்த அமலை செய்கின்ற நல்ல தருணங்களாக இது இருக்கிறது. ஏத்திகாஃப்னா நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கும் ஏத்திகாஃப் இருந்தது என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. தொழுகை நம்ம தான் தொழுகிறோம், முந்தைய சமூகமும் தொழுதது. ஆனா தொழுகையினுடைய அமைப்புகள் மாறி இருந்தது. வர்க்கழி, குர்ஆன் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், வர்க்கழி, நீங்க ருக்கு செய்யுங்க. தொழுகையில சஜிதா இருந்ததா என்று தெரியவில்லை, ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்கின்ற இந்த வார்த்தையை எழுதுகிற போது ஏதோ ஒரு விதத்தில
ஏதோ ஒரு நேரங்களில அவர்களுக்கு தொழுகை இருந்திருக்கு. 5 வக்து இல்ல, ஆனா காலை மாலை ஏதோ ஒரு நேரத்தில் அவர்களுக்கு தொழுகை என்ற கடமை இருந்திருக்கிறது. நோன்பும் இருந்திருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை பற்றி ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பை விட்டு விடுவார்கள். நமக்கு ரமலான 30 நாள் மட்டும்தான் நோன்பு, காலம் முழுக்க அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று குர்ஆனுடைய பல்வேறு தஃசீர்களிலே நாம் படிக்கிற போது நோன்பும் இருந்திருக்கிறது, குர்பானி இருந்திருக்கிறது. குர்பானினா கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அதுல ஒரு மின்னல் விழுகும், கபூல் செய்து விட்டார் என்ற அர்த்தம். அந்த பொருள் அங்க இருக்காது. அல்லாஹ் ஏத்துக்கலன்னா அது சீந்தப்படாமல் அப்படியே நிற்கும். ஆடுனா ஆடு அப்படியே இருக்கும், உணவுனா உணவு அப்படியே இருக்கும். அதை யாரும் எடுக்காமல் அப்படியே கிடந்தா அல்லாஹ் கபூல் செய்யறன்னு அர்த்தம். அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னா அதுல நேரடியாக ஒரு மின்னல் தாக்கும் என்பதாக ஹதீசுகளிலே படிக்கிறோம். இப்படி எல்லா வணக்கங்களும் இருந்ததை போல இஅ்திகாஃப் என்கிற வணக்கம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருந்தது என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அன்தஹிரா பைத்தன் ஃபித்தாயிஃப் வத்தாயிஃபீன வராகிஈன வத்தாயிஃபீன வலாகிஃபீன வருகஇ சுஜூத். திருக்குர்ஆனுடைய வசனம். அன்தஹிரா, நீங்கள் 2 பேரும் சுத்தப்படுத்தி வையுங்க காபாவை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகிறார். யாருக்காக வேண்டி? லித்தாயிஃபீன், அங்கே தவாப் செய்பவர்களுக்காக வேண்டி அதை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். வல் ஆகிஃபீன், அதுல இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்காக வேண்டி அதை நீங்கள் தயார்படுத்துங்கள். வருகஇ சுஜூத், ருக்கு சுஜூத் செய்து தொழுகின்ற மனிதர்களுக்காக வேண்டி அந்த காபாவை நீங்கள் சுத்தப்படுத்தி வையுங்கள் என்கிற அந்த உத்தரவு இருக்கிறதே, அந்த இஅ்திகாஃப் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தே இருக்கிறது என்பதை நாம் இங்கே போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் ரசூலுல்லாஹ் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போகிறது அல்லவா? அந்த நபிக்கு அந்த இஅ்திகாஃப் இருந்தது என்று சொன்னால் முந்தைய நபிமார்களின் காலத்தில் இருந்தே புனிதமாக கருதப்படுகிற வணக்கம். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற போது ஃபத்தஹிதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, மக்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி ஒரு இடத்திலே நீங்கள் ஹிஜாபை ஏற்படுத்தி அமர்ந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இஅ்திகாஃபை பற்றி பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனார்கள் அல்லவா? தனித்து இருந்த அந்த தௌராத் வேதத்தை வாங்கி வந்தார்கள் என்பதும் இஅ்திகாஃப் தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் உருதுனிலே தனித்து இருந்தார்கள் என்பதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஅ்திகாஃப். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதை அடைந்த போது அவர்கள் கார ஹிரா என்கிற குகையிலே போய் அமர்ந்தார்கள். 5 ஆண்டுகள், 40 வயசில் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறது. 5 ஆண்டுகள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே போய் அமர்ந்திருந்தார்கள், நபியாகவில்லை. என்ன செய்தார்கள்? தஹன்னஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்தார்கள். காலையிலும் மாலையிலும் வணங்குவது. மற்ற நேரங்களில அவர்கள் அல்லாஹ்வை பற்றி, அவன் வல்லமையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது. 40 வயது அவர்களை தொடங்குகிற போதுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் படிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயதிலிருந்து 40 வயது வரை 5 ஆண்டுகள் ஹிரா அந்த குகையிலே போய் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். இதுவெல்லாம் முந்தைய சமூகத்திலே இருந்து இஅ்திகாஃப் என்கின்ற நல்ல அமல்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தது என்பதற்கான ஆதாரங்கள். இந்த உம்மத்துக்கு இஅ்திகாஃப் 3 வகையான இஅ்திகாஃப் இருக்குது. ஒன்று முஸ்தஹப், அந்த முஸ்தஹபை தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற போது நவைத்து இஅ்திகாஃப் என்று நாம் சொல்லிவிட்டு தான் உள்ளே வருகிறோம். அது 1 மணி நேரமா இருக்கலாம், 5 மணி நேரமா இருக்கலாம், ஒரு நாளாக கூட இருக்கலாம். மாதுத்து ஃபி ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலுக்குள் நாங்கள் இருக்கிற வரை நாங்கள் இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு தான் உள்ளே வருகிறோம். இது முஸ்தஹபான இஅ்திகாஃப், இதுக்கு நோன்பு வைக்க தேவையில்லை. ஏன்னா நிமிடங்கள் கூட இஅ்திகாஃபாக இருக்க முடியும் அல்லவா? அந்த இஅ்திகாஃபை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம். எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் அதற்கான நன்மைகள் அதிகரிக்கிறது. 2வது வகையான இஅ்திகாஃப் இருக்கிறது நதுர், நேர்ச்சைக்கான இஅ்திகாஃப். யாரெல்லாம் இந்த வேலை எனக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா உனக்காக வேண்டி நான் 3 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று நாம் நியத்து செய்வது. 1 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று சொல்வது. வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு நல்லா ஆயிட்டா நான் 1 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று தாய்மார்கள் நியத்து வைக்கலாம். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது 3 நாட்கள் இஅ்திகாஃப் வைத்தார்கள். 3 நாள் இஅ்திகாஃப் இருந்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றினார்கள் என்ற செய்திகள் உண்டு. அந்த இஅ்திகாஃபிலே நோன்பு இருக்க வேண்டும். இது எந்த காரியத்திற்காக வேண்டுமானால் நேர்ச்சி செய்யலாம். அந்த நேரத்தில் ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசல்களில் அனுமதிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் வீட்டில் போய் இருக்க முடியாது. அவர் இஅ்திகாஃப்னு சொன்னாலே அது மஸ்ஜித் தான். பொதுவாக பள்ளிவாசல்ல 10 மணிக்கு மூடிடுவோம்.
வெளியாளர்கள் தங்குற அனுமதி இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய வகைகளில நேர்ச்சைக்காக வேண்டி ஏத்திகாப் இருக்கிறேன் என்று ஒரு நீதி செய்துவிட்டு அந்த பள்ளிவாசலை அணுகினால் அவர்களுக்காக அந்த மஸ்ஜிதில் ஒரு இடம் கொடுக்கணும். அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு மஸ்ஜிதுகள் எப்படி தொழுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோமோ, தொழுக வர வேணாம் போகன்னு அனுப்ப முடியாது இல்லையா? நதிர் நேர்ச்சைக்கான ஏத்திகாப்பை ஒருவர் செய்திருந்தால் அவரையும் நம்ம வெளியே அனுப்ப முடியாது. எனவே அதுபோல் அனுமதிக்க வேண்டும் என்று சட்ட நூட்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதற்கு நோன்பு இருப்பது ஷரத்து. மூன்றாவது ஒரு ஏத்திகாப் இருக்கிறது, அதுதான் சுன்னத்தை முஅக்கதா. சுன்னத்தை முஅக்கதா என்று சொன்னால் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. மதீனாவுக்குள்ளே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஏத்திகாப் இருந்தார்கள். இந்த ஏத்திகாப் தான் ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய கடைசி பகுதியில் நாம் செய்யக்கூடிய ஏத்திகாப்புகள். அந்த ஏத்திகாப் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் இருந்தாங்க. ஆனா ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டது. நாமெல்லாம் அறிந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாப் இருப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ள வந்தா அங்க 9 கூடாரம் போட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட எல்லோரும் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன கூடாரம் அப்படின்னு. யா ரசூலுல்லாஹ், இந்த வருஷம் உங்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் உங்களோடு சேர்ந்து ஏத்திகாப் இருக்கணும்னு நியத்து பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லா பெண்களும் மஸ்ஜித் நபியில் வந்து உட்கார்ந்தா என்ன ஆகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. இப்ப என்ன சொல்ல முடியாது? ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் இருக்கட்டும், மற்ற பெண்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. மனைவிமார்களுக்கு மத்தியில பிரச்சனை உருவாயிடும். இது போல குடும்ப வாழ்க்கையில பல சந்தர்ப்பம் வருவது அல்லவா? அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடும். இவர் என்ன செய்யறது தெரியாது, வீட்டுக்குள்ள போயிட்டு பண்ணாம வெளியே போயிடுவார். அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த வருஷம் நான் ஏத்திகாப் இருப்பதாக இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே 5 நிமிஷம் தான் எல்லா மனைவிமார்களும் கூடாரத்தை காலி செய்து விட்டார்கள். ஒரு வருஷம் ஏத்திகாப் இல்லை. கடைசியாக ரசூலுல்லாஹ் மரணிக்கிற அந்த வருஷம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஏத்திகாப்பை கலா செய்தார்கள். 20 நாட்கள் ரமலானுடைய பிந்தைய இரண்டு 10களையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு கலா செய்கிற அளவிற்கு ஏத்திகாப்பிற்கு முக்கியத்துவத்தை பெருமானார் தந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸில் இருக்கிறது. பல்வேறு ஹதீஸ் நூல்களில ஏத்திகாப் இருக்கிற போது நிர்பந்தமான ஒரு சூழல் வந்தால் அது மார்க்கம் அனுமதிக்கிற சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனார்கள் என்கின்ற பாடத்துக்கு கீழே 2 செய்திகளை நாம் படிக்க முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹு மஸ்ஜிதில் ஏத்திகாப் இருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல ஒருத்தர் வந்து சோகமா உட்கார்ந்தார். அவர்கள் கேட்டாங்க, ஏன் என்ன காரணத்துக்காக வேண்டி இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சஹாபி ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு வருடம் கடன் வாங்கி இருந்தேன், அந்த கடனை கட்டுவதற்கு தகுந்த பணம் என்னிடம் வந்து விட்டது. அவருக்கு அது தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து என்னை நோக்கி இருக்கிறார், அந்த பணத்தை கேட்டுக்கொண்டு வருவதாக இருக்கிறார், அதுதான் கவலை. சரி கொடுத்துட வேண்டியதானு சொன்னாங்க. அது அப்பாஸ் ரலியல்லாஹு தாயிஃபில வைத்து நடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன போது அவர் சொன்னாரு, அந்த பணத்தை கொடுத்து விடலாம், ஆனா பெருநாளுக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது. அவர் அந்த இந்த டைமை மட்டும் விட்டுட்டாருன்னா அடுத்த ஒரு 10-15 நாட்களில் பெருநாள் முடித்து அடுத்த சில நாட்களில் அந்த பணத்தை தருவேன், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்க என்ன உதவி செய்ய வேணாம், அவரை போய் பார்த்து ஒரு 10 நாள் விட்டுருப்பா, பெருநாளைக்கு அப்புறம் அந்த காசை வாங்கிக்கப்பான்னு சொல்லணும். அப்பாஸ் ரலியல்லாஹு சட்டையை போட்டு கிளம்பும் போது அந்த சஹாபி கேட்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்க பள்ளிவாசல் ஏத்திகாப் இருக்கிறீங்க, எப்படி வெளியே போக முடியும் என்று கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதான் பெருமானார் பிரிந்திருக்கிறார். அப்போது சொன்னார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய தேவைக்காக வேண்டி ஒரு மனிதன் வெளியே புறப்பட்டு போனால் 10 ஆண்டுகள் ஏத்திகாப் இருந்த நன்மை கிடைக்கும். ஒரு நாள் ஏத்திகாப் இருந்தால் என்ன நன்மை தெரியுமா? 10 அகலிகள் தூரம் அவருக்கு நன்மை கிடைக்கும். சஹாபிக்கு புரியல, 10 அகலி தூரம்னா என்னன்னு கேட்டார்கள். 10 கந்தக்களுடைய 3 கந்தக்களுடைய தூரம் அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு கந்தக் என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த தூரம் அளவுக்கு நரகத்திலிருந்து தூரம் போகும். அப்ப 3 கந்தக் என்றால் ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கிற தூரம் அளவிற்கு நரகத்திலிருந்து ஒரு தூரமாகுவான் ஒரு நாள் ஏத்திகாப் இருந்தால். அப்ப 10 நாள் ஏத்திகாப் இருந்தால் அவருக்கான நன்மை என்ன என்று அந்த ஹதீஸிலே தான் கிடைக்கிறது. ஒரு நரகத்திலிருந்து ஒரு தூரமாக வேண்டுமா, ஒரு நாள் ஏத்திகாப் இருந்தால் போதும். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் தூரமாகி விடுவார் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு அவர்கள் போய் பேசினார்கள். ஒரு 10 நாள் விட்டுருப்பானோடு அவர் கேட்டுக்கொண்டார், ஏத்திகாஃப் இருக்கிற நீங்களே இவ்வளவு தூரம் வந்து என்னிடம் சொல்லும் போது அதை கேட்காமல் எப்படி நான் இருக்க முடியும் என்று அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஹதீசுகளிலே வருகிறது. ஒரு ஏத்திகாஃபினுடைய நன்மை இவ்வளவு தூரம் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏத்திகாஃபினுடைய பல்வேறு ஹதீசுகளிலே நிர்பந்தமாக இருக்கிற போது வெளியே வந்திருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு வந்து ஏத்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இடத்தை சுத்தம் பண்ணி துவைக்க வேண்டிய துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உணவை கொடுத்து விட்டு போவதற்கு வந்தார்கள். லேட் ஆயிடுச்சு, இரவு தாமதமாகி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து அனுப்பிவிட்டு பார்க்கிறார்கள். இருட்டா இருக்க எப்படி போவீங்க? இப்ப வெளியே வரக்கூடாதுதான், ஆனால் இருட்டு நேரத்தில் மனைவியை வெளியே அனுப்புவது, கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதை போன்ற ஆகிவிடாதா? பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வெளியே வந்தாங்க. வந்து வீடு வரைக்கும் கொஞ்சம் தூரம் வந்து போங்கன்னு சொல்லும் போது 2 சஹாபி அங்கே நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இது யார் தெரியுமா? என் மனைவி என்று சொன்ன போது அந்த சஹாபிகள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், உங்கள் பேர் சந்தேகப்படுவோம், எங்களை சந்தேகப்பட்டு விடுவோம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க நல்லவங்க தான், ஆனா உங்களோடு பயணிக்கிற ஷைத்தான் ரொம்ப கெட்டவனாயிட்டு இல்லையா? சந்தேகம் ஏற்படுகிற வகையில் ஒரு மனிதனுடைய செயல்பாடு இருக்க கூடாது. எங்க இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும். வித்தியாசமான செயல்பாடு தான் சந்தேகம் ஏற்படுவது இயல்பு. அது போன்ற சந்தேகம் வந்துவிடா கூடாது என்பதற்காக சஹாபிகளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கின்ற இந்த ஹதீஸ்களும் இஅ்திகாஃபுக்கு கீழே வருகிறது. இஅ்திகாஃப் இருப்பதனால் என்ன நோக்கத்திற்காக வேண்டி அது செயல்படுத்தப்படுகிறது? தஹ்லீசுல் கல்பி மின் ஷஹவாத்தி அனி துன்யா. இந்த துன்யாவினுடைய இச்சைகள் ஆசபாசங்களில் இருந்து தன்னை ஒதுக்கி கொஞ்ச நாள் கல்வை பயிற்றுவிப்பது. ஒரே உலக சிந்தனையோடு இருக்கிற ஒருவர் ஒரு 10 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பள்ளிவாசல் உட்கார்ந்து விடுவது. தலபு லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அமர்வது, அவருடைய குறிக்கோளே அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரவு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை தேடுவதுதான் இந்த இஅ்திகாஃபினுடைய நோக்கம் என்றார்கள். தஹதீபு நஃப்ஸி, நம்முடைய நஃப்ஸை ஒடுக்கப்படுத்துவது, அல்லாஹ்வோடு அன்பிக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தி பார்ப்பதுதான் இந்த இஅ்திகாஃபினுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. எனவேதான் உள்ளே இருக்கிற ஒருவர் வெளியே ஜனாஸா தொழுகை நடக்குது, போக தேவையில்லை என்று மார்க்கம் சொல்கிறது. உடம்பு சரியில்லாம ஒருத்தர் வெளியே இருக்கார், இஅ்திகாஃப் இருக்கிறவர் வெளியே போய் விசாரிக்கலாமா? உள்ளே இருப்பது சிறப்பான இஅ்திகாஃப் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனை நீங்க இருக்கிறீங்க, இது அப்புறம் கூட பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு இஅ்திகாஃப் என்று சொன்னால் செல்போன்களோடு இஅ்திகாஃப் போகிறது, சாட்டுகளோடு இஅ்திகாஃப் போகிறது. இரவு நேரம் வந்தா குர்ஆன்ல இருக்க வேண்டும், தஸ்பீஹில் இருக்க வேண்டும். இரவுடைய முதல் கட்டம். இரண்டாவது கட்டத்தில் தொழுகையில் இருக்க வேண்டும். மூன்றாவது கட்டம் சஹருடைய நேரம். வஃபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதாக அந்த நாட்கள் கழிய வேண்டும். ஒரு பிசினஸ் டீலிங் உள்ளே இருந்து செய்ய முடியாது. அவர்களுக்கு உணவு கொடுக்க வருவர்கள் உணவு கொடுத்து வெளியே போயிடணும். உட்கார்ந்து மாப்பிள்ள 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம், அங்கே அவருக்கு மட்டும்தான் அனுமதி. ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே அவர் தங்கலாம் என்று சொல்லப்பட்டவர் இந்த முஅத்தகிஃப் இஅ்திகாஃப் இருப்பவர், அவரோடு எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் பல்வேறு ஷரத்துக்கள் இருக்கிறது. நிர்பந்தம் என்ற நிலையில் இருந்தாலே தவிர சில சட்ட விதிவிலக்குகள் உண்டு. அதை தாண்டி அவருடைய சிந்தனை முழுக்க அவர் இறையை அன்பிக்கின்ற, அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய சிந்தனைகளை செலுத்துகின்ற தஸ்பீஹ்களோடும் திருக்குர்ஆன் ஓதுதல்களோடும் தொழுகைகளோடும் அந்த நாட்கள் கழியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த இஅ்திகாஃப் என்கின்ற சிறந்த அமலை செய்கின்ற நல்ல தௌஃபீகை நாம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.